திரு செந்தில், இந்துக்களுடைய பிரச்சனையை தீர்த்தாலே போதுமானது, சிறுபான்மை மக்களுக்கும் பாஜக மீதான நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. 80% இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த வாக்குகளை இந்த முறை பெற்றால் போதுங்கிற கணக்கோடு திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறார். திமுகவுக்கு நெருக்கடி தானா, சவாலாக தான் இருக்குமா? இல்லை, அதுதான் எளிதாக இருக்கும். ஏன்னா இங்கே பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான். அவங்க தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ புதிதாக 18 டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக அரசு, மோடி அரசு. அதோட சேர்த்து 90 டோல்கேட் ஆக போகுது. பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகிறது இந்துக்கள் தானே. ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு என்று சொன்ன பொழுது செத்து போனவங்கள முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே. இப்போ நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே. இப்போ இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா? யார் ஹிந்து? இப்போ இந்த பாதிப்பில் ஹிந்துக்களுக்கு இடம் இல்லையா? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏற்றி விட்டார் மோடி ஐயா. அதில் பாதிக்கப்படுறவங்களில் 90 விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே. நான் போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட போகும்போது ஐயா நான் ஹிந்துயா, என் பேர் செந்தில்வேல், எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் மொட்டை போட்டு காது குத்துறாங்க, எனக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கயான்னு சொன்னால் போட்ட போகிறாரா என்ன? இப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இங்கே பாஜக ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மதவாத அரசியல் வெற்றி பெறுமா? சார், உத்தரப்பிரதேசத்திலேயே வெற்றி பெறல. அயோத்தி தொகுதியிலேயே, அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலேயே பாஜக படுதோல்வி. சமாஜ்வாதி கட்சி வெற்றி, கையில் எடுத்தாங்க, தோத்துட்டாங்க. கேரளாவில் சபரிமலை இஷ்யூவை கையில் எடுத்தாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு. இதே அரங்கில் இதற்கு முன்பு கேரளா பிரச்சனை அந்த போராட்டம் நடந்த போது விவாதம் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆதாரத்தோட அதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் இருந்த ஒருவர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து சொன்னார் ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்ட் அப்ப அனைத்து வயது பெண்களும் உள்ள போகலாங்கிறது தான், இப்ப ஸ்டாண்டை மாத்திட்டாங்கன்னா சொன்னார். ரைட். அந்த கேரளாவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் அனைத்து வயது பெண்களையும் உள்ள அனுப்பிட்டு அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுத்துச்சுன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலே பாஜக படுதோல்வி. கர்நாடகா போனார் நம்ம ஐயா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜெய் பஜ்ரங் பாலி என்று சொன்னார்கள், முழக்கமிட்டார்கள். அங்க வந்து சுவாமியே சரணம் ஐயப்பா, இங்கே ஜெய் பஜ்ரங் பாலி. ஜெய் பஜ்ரங் பாலி அனுமனின் சேனைகள் நம்முடைய எதிரிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்க பாஜகவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு கர்நாடகா, படுதோல்வி. சார், வாரணாசிலேயே நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோமே, மோடி ரொம்ப நேரம் பின்னடைவில் தானே இருந்தாரு. நீங்க அதனால பெரும்பான்மையான ஹிந்துக்களே இன்னைக்கு ஹிந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனையே கிடையாது. பாஜகவால் பாதிக்கப்படுறதுல பெரும்பான்மையான ஹிந்துக்கள் எல்லோரும் மகிழ்ந்து சந்தோஷமா வாழ்வது போலவும், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே சிக்கல் இருப்பது போலவும் மட்டும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே தவறுங்கிறேன். பாஜகவால் பாதிக்கப்படுறதுல பெருவாரியான ஹிந்துக்கள் ஒன்று. இன்னொன்று, நீங்க சொன்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன், கூட்டணி உள்ளிட்ட கணக்குக்கு வருவோம். இப்போ அதற்கு முன்பாக அருமை தம்பி என்னுடைய சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீங்க வந்து இதே மாதிரியான ஒரு வேல் யாத்திரையை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் நடத்தினார்னு. அது வேல் யாத்திரை, இவங்க செய்கிற மாதிரி மதவாத யாத்திரை இல்லை. அதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் ஒரிஞ்சிச்சு. அவர் நல்ல ஆழமாக வாசிக்கக்கூடியவர் தெரியும், மேபி அவருக்கு அதை சொல்ல தவறி இருக்கலாம். அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் அங்கே இருந்த ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் அந்த கோயில் வளாகத்திற்கக்கூடிய அவருடைய அதிகார அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் இறந்து கிடக்கிறார், வைரவேல் காணாமல் போகுது எம்ஜிஆர் ஆட்சி. அதனால அவர் வந்து யாத்திரை போனார். ஒன்று. இன்னொன்று, இப்ப நீங்க வாங்க வரேன் சாமி வந்துடுறேன். 2000 சாமி வந்துடுறேன், நான் என் நேரத்தை முடிச்சிடறேன், இப்பதான் வந்திருக்கிறேன், எனக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். 2014 ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கலாம் சார். 2016 அஇஅதிமுக தனித்து போட்டிட்டாங்க சார். சரியா? 234 தொகுதியும் தமிழ்முன் அன்சாரி, நம்ம இவர் தனியார் சன்ன உள்ளிட்டவர்கள் கூட்டணி இருந்தாங்க. கருணாஸ் அவங்களுமே வந்து ரெட்டலை சின்னத்தெல்லாம் போட்டிட்டாங்க. 2016 ரைட், மக்கள் நல கூட்டணி இருந்துட்டாங்க. 2016 அவங்க வாங்கிய வாக்கு பாத்தீங்கன்னா சதவீதமா பாத்தீங்கன்னா 48.1 விழுக்காடு. யாரு? 49.1 விழுக்காடு. தட் மீன்ஸ் அதிமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாஜக, பாமக, பாஜகவும் பாமகவும் தனித்து போட்டிட்டாங்க. அவங்க வாக்கையும் சேர்த்து சொல்றேன். அதிமுக மட்டும் தனித்து போட்டிட்டு வாங்கிய வாக்குகள் 2016 40.88 விழுக்காடு. பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக தனித்து போட்டிட்டு 2.86 விழுக்காடு. பாஜக தனித்து போட்டிட்டு 2.86 விழுக்காடு. பாமக தனித்து போட்டிட்டு 5.36 விழுக்காடு. அதுலதான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இப்போ இவங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 49.1 விழுக்காடு. இப்போ இவங்க எல்லாம் ஒரே அணிக்கு வந்தாங்க. அப்ப 49.1 விழுக்காடு வாங்கியிருக்குள்ள 2021 வாங்கினது என்னன்னு பாத்தீங்கன்னா 39.71. அப்ப கிட்டத்தட்ட 9.5% வாக்குகள் சரிந்திருக்கிறது.
இல்ல அப்படியே 2024க்கு வந்தீங்கன்னா 24க்கு வாங்க. அப்போ பாஜக தனித்து 11%. இல்ல இல்ல கூட்டணியாக 18. இல்ல நான் ஐயா நான் வந்துறேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. ஐயா நான் குறிக்கவே இல்லையா. லேட்டஸ்டா உள்ளதே பேசுவோம். லேட்டஸ்டா உள்ளதே பேசுவோம். பாஜக கட்சியாக 11%, என்டிஏ கூட்டணியாக 18%ங்கறத அவங்க கிளைம். ஒரு நிமிஷம் கார்த்தி, யூ ஆர் ரைட். நான் அதுல மாற்று கருத்துல நான் சொல்றது, நீங்க இதே அரங்கில பலர் இதை நான் ஒப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க, ஆப்பிளோட ஒப்பிடுங்கள், ஆரஞ்சோட ஒப்பிடுங்கள்மாங்க. சட்டப்பேரவை தேர்தல் கடைசியா எப்ப நடந்துச்சு? 21ல இருக்கிற ரிப்போர்ட்டையும் அதுக்கு முன்பாக நடந்த 2016 ரிப்போர்ட்டையும் நான் ஒப்பிடுறேன். 2021ல இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாங்க. ஆனா பெரும் சரிவு. அப்ப பாஜக அதிமுக அணியில் இருந்த காரணத்தினாலேயே அதிமுக பெருவாரியாக வாக்குகளை இழந்தது. அதான் சார் 21க்கு அப்புறம் 24 வருஷம். சரி 20 வருஷம் கழிச்சு 24 அதிமுக என்டிஏன்னு மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியே அது உயர்ந்திருக்கேன்னு கேக்குறாங்க. உயரலேங்கறேன். சார் எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்க? போட்டிட்ட தொகுதி எத்தனை? அதையே யாரும் சொல்லாம இருக்கீங்க? 23 தொகுதி. அதுக்கு முன்பாக அவங்க நாடாளுமன்ற தேர்தல் எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்க? 23 தொகுதியில போட்டிட்டு 11 விழுக்காடு வாக்குகள். அதே தான் நீங்க அதுக்கு முன்னாடி போட்ட 5 தொகுதியை கணக்கு பண்ணீங்கன்னா இதே தான் வரும். நீங்க சதவிகிதமா பாத்தீங்கன்னா சார் இதே சதவிகிதம் தான் சார். 40 தொகுதியில போட்டிடும் போது வாங்குற சதவீதத்தையும் 4 தொகுதியில வாங்கின சதவீதத்தையும் ஒப்பிட்டுட்டு அதை விட எங்களுக்கு வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு சொல்ல முடியல. இப்ப இந்துத்துவாவை முன்னிறுத்துற பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்லையா சார்? உண்மையிலே இல்ல. நீங்க டேட்டா கொடுங்கங்கறேனா 2.26 விழுக்காடு தானே சார் வாக்கு. நான் என்ன வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றேன்? நான் இருக்கிற டேட்டாவை சொல்றேன். இல்ல உள்ளாட்சி தேர்தல்ல கூட சார் 5.67% சொன்னாங்கல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாஜகங்கிற கட்சின்னா என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி பத்மநாபபுரம் தொகுதியில ஒருத்தர் வெற்றி பெற்றார். நீங்க வந்து 2014க்கு போகணும் அப்படின்னா 2014ல பொன்ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியும் இங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வெற்றி பெற்றாங்க அதிமுக இல்லாமலே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதிமுக கூட்டணி இருந்து நீங்க எத்தனை தொகுதியில வெற்றீங்க? ஸோ நீங்க 2014ல நீங்க வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலையா இருந்துச்சு. நீங்க வந்து மோடி மீது மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினீங்க, நம்பிக்கை ஏற்படுத்தினீங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரு? நான் வந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ₹1 ஆக்கிடுவேன், பெட்ரோல் டீசல் உங்களுக்கு ₹30 ₹40 கிடைக்கும், ஆண்டுக்கு ₹2 கோடி வேலை கிடைக்கும், அமெரிக்காக்காரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து வேலை கேட்டு காத்திருப்பான், நம்ம காலில் சங்கிலியை போட்டு அனுப்பி விட்டாங்க இருந்து. நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னு மக்கள் பின்வாங்குறான். மக்கள் ஹிந்து முஸ்லீம் பார்க்கல சார். சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு இல்ல இந்த அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வரும். திருப்பூர் பகுதியில் ரோஸ் கார்டன்ங்கிற ஒரு பகுதி பெருவாரியாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்துக்கள் சில குடும்பங்கள் 4-5 குடும்பங்கள் அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும், பிள்ளையார் கோயில். இடம் கிடையாது. இஸ்லாமிய ஜமாத்திலிருந்து ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை அவங்களுக்கு கொடுத்து கோயில் கட்டுவதற்கு நிதியும் கொடுத்து கோயில் கட்டிய பிறகு குடமுழுக்கு விழாவிற்கு இங்கிருந்து அவங்க சீர்வரிசை தட்டுகளோடு போகிறார்கள். இதுதான் தமிழ்நாடு சார். இன்னமும் நீங்க சுட்டி காட்டீங்களா நாகூர் தர்காவிற்கு நீங்க வந்து பச்சை அந்த இது விழிப்பாங்க பாருங்க சால்வை, அந்த பச்சை சால்வை யார் நெய்து கொடு? நீங்க போய் யாராவது இஸ்லாமியர் நெய்து கொடுக்க சொல்லிருங்க, வாங்கிடுறாங்களான்னு பார்ப்போம். பழனியாண்டியா பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து தான் பரம்பரையா அங்க போயிட்டு இருக்கு மரபு. அவங்க எங்க வர, நீங்க சபரிமலைக்கு போனா சாமியே சரணமையப்பான்னு சொல்லுவான், வாபருக்கும் சரணம் சொல்லுவாங்க. இங்க மதம் எங்களுக்கு நம்பிக்கையில 80% இந்துக்கள் அப்படின்ற வாக்கு சதவீதத்தை மட்டும் நம்பி அமித்ஷா இந்த முறை அது தவறா போகுங்கிறது தேர்தல் முடிவு அன்னைக்கு இதே அரங்கில நம்ம விவாதிக்க தான் போறோம். நமக்கு தெரியும் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பற்றி சொல்றீங்கல்ல, நீங்க ஒடிசால என்ன சொன்னீங்க? ஒடிசால ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லல? அங்க போய் ஜெய் ஜெகநாத் சொன்னீங்க. அங்க என்ன சொன்னீங்க? ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திருட்டு பட்டம் சுமத்துனீங்க. அன்னைக்கு எவ்வளவு கொந்தளித்தது தமிழ்நாடு. அன்னைக்கு ஒரு தமிழர் அது ஒடிசாவை ஆள நினைப்பதா கேட்டவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அன்னைக்கு கோவம் வரல? அப்ப நீங்க ஒடிசால ஒரு பேச்சு, உத்தரப்பிரதேசல ஒரு பேச்சு, தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு. பாஜக என்று ஒரு கட்சி. நான் 1979 பிறந்தேன். பாஜக சொல்லி தான் எங்க அப்பா எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில மொட்டை போட்டு காது குத்துனாங்களா? பாஜக வரதுக்கு முன்னாடி யாரும் நாங்க முருகனை கும்பிடலையா? காவடி எடுக்கலையா? தைப்பூசத்துக்கு போலையா? பாஜக வந்ததா எங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர போகுதா? சார் என்னதான் பிரச்சனை இது? இங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தைப்பூசத்துக்கு போற முக்கால்வாசி பக்தர்களுக்கு ரோட்ல நின்று நீரும் மோரும் கொடுக்கறது யாரு? இஸ்லாமியர்கள் தான். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சென்னை பெருமளை வெள்ளம், அனைத்து பள்ளிவாசல்களும் உடனடியாக திறக்கப்பட்டன. வாசல்ல நின்று வர்றவன்ட்ட நீ என்ன ஜாதி, நீ ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு கேட்டு உள்ள விடல, எல்லாருக்கும் தான் உள்ள வந்துச்சு. ஒரு ஹிந்து சகோதரி பிரசவ வழியில் துடிக்கிறா, அவளுக்கு பிரசவம் பண்ணி அந்த குழந்தையையும் தாயும் சேயும் காப்பாற்றிய இளைஞன் யூனுஸ். அந்த யூனுஸ் என்ற இளைஞனின் பெயரை தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைத்தால் ஒரு இந்து சகோதரி. இதான் தமிழ்நாடு. 1000 உதாரணங்களை நான் இது மாதிரி சொல்லி. இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, பாபநாசம் கோயில்ல ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து முஸ்லீம் பேரு, அவர் வந்து பாருங்க, அவரை வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, மருத்துவர் பெயரை வச்சு. அவர் தன் தாய்க்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் இஸ்லாமியருடைய பெயர் எனக்கு சூட்டப்பட்டதுன்னு சொன்னார்.
இங்க மதவாதத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாது. ஆக்கப்பூர்வமான இதை பேசுங்க. இவ்வளவு நாள் பேசிருக்காங்களா, அமித்ஷா வந்திருக்காருல, குறைஞ்சபட்சம் பின் பாயிண்டா ஒன்றிய அரசு இந்த 10 வருஷம் முடிச்சு 10 வருஷம் வந்துட்டாங்கல்ல, இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருக்குது, அடுக்க சொல்லுங்க வரிசையா என்ன இருக்குது? பொதுக்கூட்டமே பேசிட்டு இருக்கீங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். சார் நீங்க பொதுக்கூட்டம் எனக்கு முன்னாடி பேசுனீங்க. இல்ல ஒரு நிமிஷம், சாரி இத நான் கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு நேரம் தரவே பேசுறீங்க. என்ன இது? எல்லாரும் ஒரே நேரத்துல மறுக்க சொல்லுங்க. இல்ல கூடுதலா இல்ல, எல்லாம் இங்க இருக்கு. டைம் லாஸ் வச்சுறா நேரம் தான். எல்லாரும் பேசும்போது நான் கையை கட்டி அமைதியா இருக்கேன். நான் பேசுறேன், நீங்க மறுப்பு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். உண்மை சுடு சார், உண்மை சுடு. மறுப்பு சார், நீங்க பேசுறத ஞாபகம் நாம இருக்கறல, உண்மை சுடு.